இப்போ நம்ம 3.13 பயிற்சிக்கு வந்துருக்கோம். மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. எப்பொழுதும் 99.9% இதிலிருந்து ஒரு 5 மதிப்பெண்களாக கேட்கப்படும். என்ன கேட்பாங்கன்னா, பல்லுறுப்பு கோவையினுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். எந்த முறையில் கண்டுபிடிக்கணும்னா வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கணும். நாம் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கலாம். வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே அடுக்குகள் கரெக்டாக இருக்க பார்த்துப்போம். 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, மாறிலி இருக்குது. டிட்டாச்சு மெத்தட், அதாவது மாறிலிகளை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மாறிலி எக்ஸனோட அடுக்கு 4 என்ன இருக்குது, 4. இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 1. வெறும் மாறிலிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம். எப்போதும் போல் 2 உறுப்புகளை எடுத்துக்கணும். கடைசி 2 உறுப்பு, கடைசி 2 உறுப்பு, இது 1 உறுப்பு மட்டும் மாறும். 4க்கு என்ன போடுவீங்க ரூட் நம்பர்னா வர்க்க நம்பர் 2. 2 பெருக்கினால் 4 கிடைக்கும். கழிக்கிறோம். இந்த 4 0 ஆயிரும். அடுத்தது நாம் வகுத்தல் போடும்போது ஒரு எண்ணை இறக்கிப்போம். ஆனால் வர்க்க மூலம் போடும்போது ஒரே நேரங்களில் 2 எண்களை கொண்டு வரணும். பேர் நம்பர், ஜோடிகளை தான் கொண்டு வரணும். இங்கே நமக்கு என்ன ஈவு கிடைக்கிறதோ அந்த ஈவை 2ஆல் பெருக்கணும். இந்த 2 பெருக்கினால்தான் வரும் 4. 4 8ல் எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 2 முறை இருக்கும். அப்போ இங்கே 2 போடும். 2 பெருக்கினால்னா வரும் 4. 2 4 பெருக்கினால் 8. மறுபடியும் கழிக்கிறோம். இப்போ என்ன 8 0 ஆயிரம். 8லிருந்து 4 கழிச்சா என்ன வரும்னா 4. அடுத்தது இந்த 2 உறுப்புகளை கிளப்பிட்டேன். என்ன வருது 4 1. இங்கே என்ன இருக்குது அப்படியே எழுதிங்க. இந்த 2ஐ 2ஆல் பெருக்கினா என்ன வரும் 4. இந்த 2ஐ 2ஆல் பெருக்கு, அல்லது இந்த 2ஐ 2ஆல் பெருக்கினா 4, இந்த 2ஐ 2ஆல் பெருக்கினால் 4 அப்படியும் கொண்டு வரலாம். இப்போ 4ல் 4 எத்தனை முறை இருக்குன்னா ஒரு முறை இருக்கும் இல்லையா? இங்கே ஒரு முறை போட்டுப்பீங்க. ஓர் 1 1, ஓர் 4 4, ஓர் 4 4. கழிக்கிறோம். 0 வந்துருச்சு இல்லையா? அப்போது வர்க்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்குனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிருக்குன்னா 4x அடுக்கு 4 கூட்டல் 8x அடுக்கு 3 கூட்டல் 8x அடுக்கு 2 கூட்டல் 4x கூட்டல் 1 வர்க்கம் என்னன்னா, வர்க்கம் கண்டுபிடிக்கும் போது அது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். கூட்டல் அல்லது கழித்தலாக இருக்கலாம். அதனால் நம்ம எப்பயுமே மாடுலஸ் இந்த சிம்பிளை தான் போடுவோம். போட்டு என்ன கிடச்சிருக்குன்னா 2 2 1ன்னு கிடச்சிருக்கு. எப்படி எழுதலாம் அப்படின்னா கூட்டல் 1, இங்கே எக்ஸ் போடணும், இங்கே x² போடணும். 4 அடுக்கு உள்ளே போகும்போது வெளில வரும்போது என்ன அடுக்கினுடைய பாதி ஆயிரும். அப்போ x அடுக்கு 2, அப்புறம் x, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். இதுதான் வர்க்கம். இப்போ இன்னொரு கேள்வி போடலாம். போடும்போது இன்னும் தெளிவாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுக்குகள் தலைகளை மாறி இருக்கு. நம்ம அடுக்குகளை முதல்ல மாற்றி எழுதலாம். முதல்ல அடுக்கு 4 தான் முதல்ல எழுதுவோம். அப்புறம் -24 x அடுக்கு 3, அப்புறம் +25 x அடுக்கு 2 ஆர்டராக எழுதுகிறோம். அப்புறம் -12x, கடைசியாக கூட்டல் 4 ஆர்டராக எழுதிட்டு பிறகு எப்பயும் போல் வர்க்கம் போடுறோம். 16 -24 25 -12 4. 16க்கு என்ன போடுவீங்க 4 பெருக்கினால் 16. கழிக்கிறோம். 0 ஆயிரும். அடுத்து 2 இலக்கங்க உறுப்புகளே எடுத்துக்கிறோம். இந்த 4 எது கிடைத்தாலும் எதால் பேருக்கு சொன்னோம் 2ஆல் பேருக்கு சொன்னோம். அப்போ என்ன வரும்னா 8 வரும். 8 24 எத்தனை முறை இருக்குன்னா 3 முறை இருக்கும். இங்கே மைனஸ் இருப்பதனால நாமளும் என்ன போட்டுக்கணும், இங்கே மைனஸ் போட்டுக்கணும். -3 பெருக்கினால் 9, -3 8 பெருக்கினால் -24. கழிக்கிறோம். கழிக்கும் போது குறியீடுகளை மாற்றிக்கிறோம். -24 +24 0 ஆயிரும். 25லிருந்து 9 கழித்தால் என்ன வரலாம் 16 வரும். அடுத்த 2 உறுப்பு என்ன -12 4. மறுபடியும் இந்த 4ஐ 2ஆல் பெருக்கினா 8 கிடைக்கும். இந்த 3ஐ 2ஆல் பெருக்கினா -6 கிடைக்கும். இந்த 8ல் இந்த 16 எத்தனை முறை இருக்குன்னா 2 முறை இருக்கும். இல்லை 8ல் 16 எத்தனை முறை இருக்கும் 2 முறை. மேலேயும் இங்கே 2 போட்டுக்கலாம். 2ஐயும் பெருக்கினால் என்ன வரும் 4. இந்த 2 6ஆல் பெருக்கப்படும் போது -12. இந்த 2 இந்த 8ஆல் பெருக்கப்படும் போது 16. கழிக்கிறோம். கழிக்கும் போது குறியீடுகளை மாற்றிக்கிறீங்க. மொத்தமாக என்ன ஆகும் 0 ஆகும். அப்போது ரூட் ஆஃப் கேள்வி எழுதிப்பீங்க. 16x அடுக்கு 4 -24x அடுக்கு 3 +25x அடுக்கு 2 -12x கூட்டல் 4 வர்க்க மூலம் என்னவாக இருக்கும்னா 4. இந்த x அடுக்கு 4 வெளில வரும்போது என்ன வரும் x அடுக்கு 2 ஆக மாறும், பாதியாக மாறும். மிச்சம் என்ன இருக்குது -3x
கூட்டல் 2. இதுதான் என்னுடைய வர்க்க மூலமாக இருக்கும்.